காலைதோறும் புதியவை கண்ணீரோடு விதைக்கிறவன். ஆகஸ்ட் 7. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழவிடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ. பிரசங்கி 11:6. ஒரு ஊரில் நல்ல மனதுடைய இறை பக்தியுடைய பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தன. அந்த விளைநிலங்களில் எல்லாம் சிறப்பாக விவசாயம் செய்தார். கிராமத்தில் உள்ள ஏழை மக்கள் அனைவருக்கும் தன் வயலில் வேலை கொடுத்தார். விளைச்சல் அதிகமாக இருந்தது. தானியங்கள் மலை போல் குவிந்திருந்தன. பண்ணையார் வேலையாட்களை நோக்கி தானியங்களை கூடையில் எடுத்து சேமிப்பு கிடங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என உத்தரவிட்டார். அதிகமான வேலையாட்கள் இருந்தனர். பல அளவுகளில் கூடைகளும் இருந்தன. மிக சிறிய கூடைகள், சற்று பெரிய கூடைகள், மிக பெரிய கூடைகள் என பலதரப்பட்ட அளவுடைய கூடைகள் வைக்கப்பட்டிருந்தன. வேலையாட்கள் எந்த அளவுடைய கூடைகளையும் பயன்படுத்தி தானியங்களை சேகரித்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என காணலாம். இதைப்போல் பலர் மிக சிறிய கூடைகளையும் சிலர் சற்று பெரிய கூடைகளையும் தேர்ந்தெடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஒருவர் மாத்திரம் மிக பெரிய கூடையை எடுத்து நிரப்பினார். மிகவும் முயற்சி செய்து கூடையை தூக்கிச் சென்று சேமிப்பு கிடங்கில் சேர்த்தார். மாலை வரை வேலையாட்கள் வேலை செய்தனர். மிக பெரிய கூடையை வைத்து வேலை செய்தவர் கேலிக்கும் பரியாசத்திற்கும் ஆளானார். பண்ணையார் கூலி கொடுக்கும்படியாய் களத்திற்கு வந்தார். அனைத்து வேலையாட்களும் தங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என ஆர்வத்தோடு அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். வேலையாட்கள் தாங்கள் வேலை செய்த கூடை நிறைய தானியங்களை எடுத்துச் செல்லலாம், அதுவே அவர்களின் கூலி என கூறினார். பலருடைய முகம் வாடியது. ஒருவர் மாத்திரம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார். தான் பணி செய்த மிகப்பெரிய கூடை நிறைய தானியங்களை சேகரித்தார். மகிழ்ச்சியோடு வீடு சென்று தன் குடும்பத்தை மகிழச் செய்தார். தேவன் தன் பிள்ளைகள் அனைவருக்கும் ஊழிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் சீடர்கள் ஒருவரான தோமா கிபி 52 இந்தியாவிற்கு வந்து ஊழிய கட்டளையை நிறைவேற்ற பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. உழைப்போம், ஜெபிப்போம். ஜெபம். தேவனே, உமக்காக வாழும் வாழ்க்கையை தாரும். வேதம் நிறைந்த இதயம் தாரும். ஆமீன்.